பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோல பாத்தீங்களா இல்லையா, வியானா வந்து கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுவோம்ல அப்படின்ற மாதிரி முழு வன்மத்தையும் இறக்குறத நம்மளால பார்க்க முடியுது. நான் சொன்னேன், வியானாவோட என்ட்ரி அது இன்னொருத்தருக்கு பாசிட்டிவா மாறப்போகுது, ஒரு மைலேஜ் ஏற போகுதுன்னு நான் சொன்னேன். சொன்னது அப்படியே நடக்குதா மக்களே? ஸோ என்ன பேசணும் ஏது பேசணும்னு கூட தெரியாதாமா, நீ இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டனா ஆப்போசிட் பர்சனுக்கு மைலேஜுமா அது உனக்கு தெரியல. நீ வந்து எலிமினேட் என்னதான் இருந்தாலும் நீ எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ள இல்ல, அவன் வீட்டுக்குள்ள இத்தனை நாள் சஸ்டெயின் பண்ணி வந்திருக்கிறான். அவங்கள போட்டு நீங்க போய் அடிக்கும் போது அவங்களுக்கு மைலேஜ் தான் ஏறும். அதுவும் அடிக்கிறது சாதாரணமா அடிச்சா கூட பரவாயில்ல, நீங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகள் அதுக்கு தான் அடி வாங்கியிருக்காரு வீக்கெண்ட்ல. ஓகே, வார்த்தைகள் அந்த வார்த்தையிலேயே திரும்ப நீங்க அவனுக்கு சொல்லி மைலேஜ் ஏற்றி விட்டீங்க பாருங்க, அங்க நிக்கிறீங்க வியானா. நான் சொன்னது அப்படியே நடக்குது மக்களே. அப்படி என்ன தேர்ட் ப்ரோமோல நடக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ ஒரு பக்கம் வியானா வந்து நான் என்னமோ டார்கெட் வந்து திவ்யாவை பத்தி நிறைய வெளியே பேசிட்டு இருந்தாங்க, அதனாலதான் திவ்யாவா இருக்குமோன்னு நினைச்சேன். ஒரு பாயிண்ட்ல சாண்ட்ராவா கூட இருக்கலாம். ஆனா விக்ரம் மெயினா இருக்கிற விக்ரம நான் விடுவனா, என்னோட மெயின் டார்கெட்டே விக்ரம் தான்ப்பா அப்படின்ற மாதிரி உள்ள வந்தோடனே விக்ரம் அந்த பெயருக்கு பொருந்தக்கூடிய ஆள் நீங்க தான் அப்படின்றத சொல்றாங்க. இந்த கான்வர்சேஷன் லிவிங் ஏரியாவில் நடக்குது அந்த சோபா செட்ல. விக்ரம் பெயர் பொருந்தக்கூடிய ஆள் நீங்க தான் அப்படின்றத சொல்றாங்கன்னா, இந்த வக்கரம்ன்றது பெரிய ஸ்டேட்மெண்ட். இது ரொம்ப தப்பு. இது வீக்கெண்ட்லயே அட்ரஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி பெயர் வைக்க கூடாது, இது தப்புன்னு சொன்னாங்க. அதை எடுத்துன்னு வந்து இங்க வியானா ஜஸ்டிஃபை பண்ணாங்கன்னா எவ்வளவு திமிரு இருக்கும் அந்த இடத்துல. இது வந்து ஜஸ்டிஃபை வீக்கெண்ட்லயே அட்ரஸ் வியானா இருக்கும்போது தான் இந்த மாதிரி கூப்பிடாதீங்கன்னு சொன்னீங்கன்னா, அப்ப வியானாக்கு நம்ம ஒரு அடைமொழி வைத்தோ இது வைத்தோ கூப்பிட்டால் அக்செப்ட் பண்ணி ஏத்துப்பாங்களா? இந்த மாதிரி ஒரு டேக் லைன் கொடுத்து வியானாக்கு வச்சா ஒத்துப்பாங்களா? ஸோ இட் இஸ் நாட் அக்செப்டபிள் மக்களே. ஒருத்தரோட பேருக்கு முன்னாடி பிராண்டிங் பண்றதோ இது சொல்லுவதோ இது ரொம்ப ரொம்ப தப்பு. இது வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. நான் ஐ வில் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க அட்ரஸ் பண்ணாங்கன்னா விக்ரம் பக்கம் தான் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியதா இருக்கும். நீங்க சொல்லுங்க, நீங்க உங்களோட தப்புகள் உங்களோட ஹர்ட்டை வெளிப்படுத்துங்க. அதுக்குன்னு வந்து இந்த பிராண்டிங் திரும்பவும் பண்ணக்கூடாது. ஸோ அந்த விக்ரம்ன்ற பிராண்டிங்கே தப்புன்றதை நான் இங்க ஆணித்தனமா பதிவு பண்றேன். ஸோ நான் ஐ வில் அகெயின்ஸ்ட் தட் பிராண்டிங். ஸோ அதுவே தப்பு. அது வந்து அதுக்கான மீனிங் என்னன்னு கூட முழுசா தெரியாம வந்து இந்த இடத்துல வியானா பண்ணுவது மிக மிக தப்பு. மொதல் விஷயம். ஓகே, அது ஆளு முதலை கண்ணீர் அப்படின்ற பெயர் பொருந்தக்கூடிய ஆள் நீங்க. ஃபர்ஸ்ட் விக்ரமா முதலை கண்ணீர்னா அழுதுகிட்டே இருக்கார்ல அப்படின்ற மாதிரி பொருந்தக்கூடிய ஆள் நீங்க தான் அப்படின்றது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நிறைய இடத்துல அழுறது எனக்குமே எப்ப பார்த்தாலும் எதுக்குப்பா அழுதுட்டு இருக்காரு அந்த ஒரு ஃபீல் எனக்குமே இருக்கு. இந்த பாயிண்ட் கூட நான் ஏத்துக்கிறேன். அந்த அல்றதுக்கான முதலை கண்ணீர்னு ஒரு மீனிங் இருக்கு. அந்த மீனிங் கொடுக்கறதால அந்த கண்ணீர் அந்த மாதிரி அல்றத மீன் பண்றாங்கன்னு ஏத்துக்கிறேன். ஆனா அந்த வக்கரம் ஐ கான்ட் அக்செப்ட் திட்ஸ். அடுத்து உங்களுடைய நிறைய தப்புகள் சுட்டி காட்டப்படவில்லை. எக்ஸாக்ட்லி ஐ அக்ரி. ஏன்னா விக்ரமோட நிறைய தப்புகள் வந்து வீக்கெண்ட்ல சுட்டி காட்டப்படவில்லை. இதை நானே பல இடங்கள்ல அட்ரஸ் பண்ணியிருக்கேன். மற்றவங்களுக்கு அட்ரஸ் பண்றீங்க, விக்ரமுக்கு ஏன் அட்ரஸ் பண்ண மாட்டீங்க சேதுபதி சார், நம்ம பல இடத்துல பேசியிருக்கோம். ஐ அக்செப்ட் தட். அந்த பாயிண்ட் நியாயமான ஒரு பாயிண்டா தான் இருந்தது. கரெக்டான ஒரு பாயிண்டா தான் அந்த இடத்துல வியானா வச்சிருக்காங்கன்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவருடைய பல தப்புகள் வீக்கெண்ட்ல அப்படியே கண்டுக்காம அப்படியே கடந்து போற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அவருக்கு தப்பு என்றதே புரிய வைக்கல அப்படின்றதுல ஐ அக்செப்ட். இப்போ ஒருத்தவங்க அழுதாங்கன்னா அந்த இடத்துல சிம்பத்திக்கு இப்போ ஒருத்தவங்க அழறாங்க இதெல்லாம் ஆகுறாங்கன்னா அந்த இடத்துல சிம்பத்தி கிரியேட் ஆகி சரி ஆகுமானா ஆகாது. இப்ப அது தப்பு எந்த அளவுக்கு தப்புன்றதை பொறுத்து இருக்கு. அது அழுறதுலயும் ஜெனியூனிட்டி இருக்கா இல்லையான்றது இருக்கு. அழுதால்னா சிம்பத்தி வந்துடாது. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது மக்கள் இப்ப ரொம்ப தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சும்மா வந்து நீ சும்மா அழுதுட்டியானா உடனே சிம்பத்தி கிரியேட் ஆயிரும் ட்ரை பண்ணா தெரியாது. நீ இந்த அழுகையை ஏன் போடுற, எதுக்கு போடுற அப்படின்ற காரணங்கள் மக்களுக்கு தெளிவா போகும். ஸோ ஒருத்தர் அழுத்தா அந்த இடத்துல சிம்பத்தி கிரியேட் ஆகி சரியாகுமானா ஆகாது. அது டிபெண்டிங் அப்பான் த ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனை பொறுத்து சுச்சுவேஷனை பொறுத்து தான் மக்கள் அதை சரியா இருக்கா தப்பா இருக்கான்னு டிசைட் பண்ணுவாங்க. அந்த ஒரு பாயிண்ட் கூட ஷுட் பி வேலிட்னு வச்சுக்கலாமே. அடுத்து நீங்க ஒருத்தவங்களை ஒரு வார்த்தை சொல்லி சாரி கேட்குறீங்க. எப்படி நீங்க வந்து ஒருத்தவங்கள ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அதை சொல்லி சாரி கேட்குறீங்க. எப்படி சாரி கேட்குறீங்க, ஓகே சொல்லிட்டாரு தப்பு பண்ணிட்டாரு அதுக்கு சாரி கேட்குறீங்க. ஓகே, ஃப்ராடு அப்படின்றதும் சூட் ஆகக்கூடிய ஆள். எப்படி அந்த ஃப்ராடுன்ற வார்த்தையை சூட் ஆகக்கூடிய ஆள். நம்ம போன வாரமே சொல்லியிருந்தோம், விக்ரம் பேசின ஈகோ சென்ட்ரிக் மணியா ஃப்ராடு கோழை இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பெரிய பெரிய தவறுன்னு சொன்னோம். இப்போ அதை அவங்க பார்த்துருப்பாங்களே வியானா, இதே வியானா பார்த்துருப்பாங்களா இல்லையா மக்களே சொல்லுங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு, இதை மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துருப்பாங்க. அது வீக்கெண்ட்லேயே அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு.
ஆனா அதே ஃப்ராடை எடுத்துன்னு வந்து நீங்க ஹைலைட் பண்றீங்கன்னா என்னது இது, வீக்கெண்ட்லயே தப்புன்னு சொல்லியாச்சு, இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. இப்ப நீங்க அதை எடுத்துன்னு வந்து பிராண்ட் பண்றீங்கன்னா அது தப்பு. அது புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு மேல பயன்படுத்தும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு, அதே மாதிரி தானே மத்தவங்களுக்கும் இருக்கும்ன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல புரிய வைக்க ட்ரை பண்றது ஓகே. ஆனா நீங்க அதை எடுத்துன்னு வந்து அங்க அடுத்தவங்க மேல இது ஆள் இப்படி இப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா அது பாக்குறதுக்கு நல்லா இல்ல. வியானாவோட எங்கோ இருந்த வன்மங்கள் வெளிப்படுதோ அப்படின்றது தெரியும். ஏன்னா அந்த பக்கெட் மேட்டர்ல ஹெவியா டேமேஜ் வாங்கிட்டாங்கல்ல, அதனால இப்ப எங்க வச்சு டேமேஜ் பண்ணணுமோ அங்க பண்ணணும்ன்றதுக்காக பண்றாங்க. சோ நான் நல்லவன் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே, இந்த வீட்ல கிரிட்டிசிசத்தோட ஒரு சி கூட அக்செப்ட் பண்ண கூடியாத ஒரு ஆள் ஒரு விக்ரம் தான். எப்படி கிரிட்டிசிசத்துல சி கூட அப்படி ஒரு ஏத்துக்க முடியாத ஒரு பர்சன் விக்ரம் தான் எக்ஸாக்ட்லி அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லிடுறாரு. எனக்கு அந்த முழு கிரிட்டிசிசத்தை விக்ரம் ஏத்துக்க மாட்டாரா அப்படின்றது எனக்கு தெரியலையே. ஏத்துக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு சம்டைம்ஸ். நான் ஒரு நிறைய இடத்துல அவர் சொல்றாருன்னா கேட்டுக்கிறது தான். ஆனா அதை மாத்துறாரா மாத்தலையான்றது ரெண்டாவது பட்சம். பட் கேட்கறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்கறார். அதை மாற்றுக்கிறதுல காது கொடுத்து கேட்கறதா இருக்கட்டும், இன்னைக்கு கூட 2 பேர்கிட்ட கேட்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் கேட்கறாரு. பட் அதுல சேஞ்சஸ் நடக்குதா இல்லையான்றதான் பார்க்கணும். இது கேட்கறாரு. ஆனா வியானா யூஸ் பண்ண அந்த வக்கரம்ன்ற வார்த்தையும் இந்த ஃப்ராடுன்ற வார்த்தையும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இதை பேசாம நீங்க உங்களுடைய கருத்துக்களையோ இது எல்லாத்தையுமே வச்சிருந்தா சூப்பர். ஆனா நீங்க இப்படி போய் அவர் அடிச்சு இந்த மாதிரி கடுமையான சொற்கள் பயன்படுத்தும் போது அது விக்ரமுக்கு சிம்பதியா தான் கிரியேட் ஆகும், விக்ரமுக்கு ஒரு ஐப்பா தான் மாறும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இப்போ என்ன பண்றாங்க, வியானாவோட ஆப்ஷன் என்ன தெரியுமா இதுல? இதன் மூலியமா எனக்கு என்ன தெரியுதுன்னா, வியானா உள்ள வந்து டார்கெட் பண்றதால விக்ரம் இந்த வாரம் எவிக்ஷன்ல கூட போறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். விக்ரமுக்கு தூக்கின்னு போய் ஃபினாலேல உட்கார வச்சிருவாங்க. வியானா வீட்டுக்குள்ள இருக்க 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 அது விக்ரமுக்கு ஹெவி பூஸ்ட் ஆக போகுது. நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும். இல்ல விக்ரம ஃபோர்ஸ் பண்ணி பணப்பொட்டி எடுக்க வைக்கிறதா இருக்கும். இது 2 தான் ஆப்ஷன். ஏன்னா விக்ரம் இப்பயே சொல்லிட்டான், நம்ம அன்சீன் ப்ரோமோல பார்த்திருக்கோம், நான் இந்த வீட்டை விட்டு வெளியே 2 பேரை வீட்டை விட்டு வெளியே போனா வியானா கையால நான் வெளியே போறதுக்கு ரெடி தான், ஐ எம் ஓகே வித் தட் அப்படின்றத விக்ரம் சொல்லிட்டாப்ல. இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மனநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப பணப்பொட்டி டாஸ்க் வைக்கிறாங்க. இப்ப பணப்பொட்டி டாஸ்க்ல ஒரு மினிமம் 10 லட்சம் 15 லட்சம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு, இல்ல 10 லட்சமே வந்துருச்சுன்னா கூட இந்த நிலைமையில இருக்கிற விக்ரம் டெஃபினெட்லி கோயிங் டு டேக் தட் பணப்பொட்டி. எப்படி விக்ரம் வந்து பணப்பொட்டி எடுத்துக்கிட்டு போறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த வியானா இப்படி பண்ண ஆக்ட் மூலியமாவும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதால ஸோ விக்ரம் பணப்பொட்டி எடுக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி வெரி வெரி. இது வரைக்கும் பணப்பொட்டியை பத்தி விக்ரம் யோசிச்சிருக்கவே மாட்டாரு. கனவுல கூட தொடமாட்டேன்னு தான் நினைச்சிட்டு இருப்பாரு. பட் இந்த சுச்சுவேஷன் வந்து இது ஒருத்தர் இன்னும் வரவங்க எல்லாம் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா கம்பல்சரி அந்த ஒரு பொசிஷனுக்கு விக்ரம் தள்ளப்பட்டு பணப்பொட்டி எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியேறப்படுவார் அப்படின்றதுல மாற்றமே தெரில. இது பக்காவா பண்ணி அழகா எக்ஸிக்யூட் பண்றாங்க. இந்த கம்முனே இருந்தா அவன் பாட்டுன்னு போயிருவான், இந்த வாரமே எவிக்ட் ஆயிருப்பான். ஆனா நீ வந்து ஒன்னு பண்றன்ற பேர்ல வியானா பண்ண பத்தியா, சிறப்பாக தரமாக சூப்பராக பண்ணீங்க வியானா, அருமையோ அருமை. இதுல வெளியே இருக்கவங்க பார்த்து போட்டுன்னு தள்ள போறாங்க. பாய் கைஸ்.